பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த வழிபாட்டு நேரமாகும். இதில் நந்தி பகவானுக்கு செய்யப்படும் வழிபாடு மிக முக்கியமானது. இதை பற்றிய விரிவான விளக்கம் இதோ. பிரதோஷம் என்றால் என்ன? ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் வரும் திரையோதசி திதியே பிரதோஷம் எனப்படும். மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. நந்தி பிரதோஷத்தின் முக்கியத்துவம். புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவன் அருந்திய நேரம் இதுவாகும். சிவனுக்கும் நந்திக்கும் உள்ள தொடர்பு. சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே நடனமாடும் நேரமே பிரதோஷ காலம். விசேஷ வழிபாடு. பிரதோஷத்தன்று சிவபெருமானை விட நந்தி பகவானுக்கே முதல் மரியாதை அளிக்கப்படுகிறது. ஏனெனில் நந்தி பகவான்தான் சிவபெருமானின் பிரதான வாகனம் மற்றும் முதல் சீடர். வழிபாட்டு முறை. 1. அபிஷேகம். நந்திக்கு பால், தயிர், தேன், இளநீர் மற்றும் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படும். 2. அருகம்புல் மாலை. நந்திக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல் மாலை மற்றும் சிவப்பு காராமணி நிவேதனம் செய்வது சிறப்பு. 3. கொம்புகளுக்கிடையே தரிசனம். நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிப்பது சகல பாவங்களையும் போக்கும் என்பது நம்பிக்கை. நந்தி பிரதோஷ வழிபாட்டின் பலன்கள். தோஷங்கள் நீங்கும். ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்களின் தாக்கம் குறையும். மன அமைதி. தீராத மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் ஆலயம் மிகவும் விசேஷமானது. இங்கு பிரதோஷ வழிபாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விரிவாக கீழே காணலாம். சுருட்டப்பள்ளி பிரதோஷத்தின் தனிச்சிறப்பு. பொதுவாக சிவபெருமான் அனைத்து கோவில்களிலும் லிங்க வடிவில்தான் காட்சி தருவார். ஆனால் சுருட்டப்பள்ளியில் மட்டும்தான் சிவன் மனித உருவில் மகாவிஷ்ணுவைப் போல பள்ளி கொண்ட நிலையில் கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார். தல வரலாறு சுருக்கமாக. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அங்கிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகை காக்க சிவன் அருந்தினார். அந்த விஷத்தினால் ஏற்பட்ட மயக்கத்தின் காரணமாக பார்வதி தேவியின் மடியில் தலை சாய்த்து அவர் ஓய்வெடுத்த இடமே இந்த சுருட்டப்பள்ளி என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு ஏன் முக்கியம்? முதல் பிரதோஷம். பிரதோஷ கால வழிபாடு முதலில் தோன்றிய இடமாக இது கருதப்படுகிறது. சிவன் விஷம் அருந்திவிட்டு இளைப்பாறிய அந்த நேரமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. சர்வ மங்களம். இங்குள்ள சிவனை பள்ளிகொண்டீஸ்வரர் என்றும் அம்பிகையை சர்வ மங்களாம்பிகை என்றும் அழைக்கிறோம். பிரதோஷத்தன்று இவரை வணங்கினால் சகல பாவங்களும் நீங்கி குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தனித்துவமான தரிசனம். மற்ற கோவில்களில் நந்திக்குதான் பிரதோஷ வழிபாடு விசேஷமாக நடக்கும். ஆனால் இங்கு நந்தியுடன் சேர்த்து பள்ளி கொண்டிருக்கும் சிவனையும் தரிசிப்பது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறைகள். 1. நேரம். மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். 2. பரிகாரம். ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள் நீங்க இங்குள்ள வால்மீகீஸ்வரரை வழிபடுவது வழக்கம். 3. தரிசனம். தம்பதி சகிதமாக சிவன் பார்வதியை இங்கு தரிசிப்பது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகவும் நல்லது. குறிப்பு. இந்த தலம் ஆந்திர மாநில எல்லையில் சென்னைக்கு அருகில் இருந்தாலும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது. இந்த கோவிலின் மற்ற. பிப்ரவரி 14, 2026 சனிக்கிழமை சனி பிரதோஷம். பிப்ரவரி 28, 2026 சனிக்கிழமை சனி பிரதோஷம். வழிபாட்டு நேரம். மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் ஆகும். இந்த நேரத்தில்தான் மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். சுருட்டப்பள்ளி பிரதோஷத்தின் சிறப்பு. புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை சிவன் அருந்தினார். அதன் பிறகு ஏற்பட்ட மயக்கத்தால் அவர் பார்வதி தேவியின் மடியில் சயனித்த இடமே இந்த சுருட்டப்பள்ளி. 1. பிரதோஷத்தின் பிறப்பிடம். பிரதோஷ வழிபாடு முதலில் தோன்றிய இடமாக கருதப்படுவதால் இங்கு வழிபடுவது மற்ற கோவில்களை விட பல மடங்கு புண்ணியத்தை தரும். 2. சனி பிரதோஷம். சுருட்டப்பள்ளியில் சனி பிரதோஷத்தன்று வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி சனி தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. 3. தரிசன முறை. இங்குள்ள சிவபெருமானை பள்ளிகொண்டேஸ்வரர் தரிசிக்கும் முன் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் முக்கியம். வழிபாட்டு முறைகள். அபிஷேக பொருட்கள். பால், தயிர், இளநீர், சந்தனம் மற்றும் தேன் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு வழங்கலாம். அர்ச்சனை. வில்வ இலை மற்றும் அருகம்புல் மாலை அணிவித்து நந்தியை வழிபடுவது சிறப்பு. கோவில் நடை. பிரதோஷ நாட்களில் கூட்டத்தை முன்னிட்டு மதியம் முதல் இரவு வரை நடை சாத்தப்படாமல் தொடர்ந்து திறந்திருக்கும். சென்னையிலிருந்து சுருட்டப்பள்ளி செல்வது மிகவும் எளிதானது. இது சென்னைக்கு மிக அருகிலேயே சுமார் 55-60 கிலோமீட்டர் அமைந்துள்ளதால் சாலை வழியாக செல்வது சிறந்த தேர்வாகும். 1. அரசு பேருந்து வசதிகள். MTC மற்றும் TNSTC.
சென்னையிலிருந்து சுருட்டப்பள்ளி செல்ல ஊத்துக்கோட்டை செல்லும் பேருந்துகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கோயம்பேடு சிஎம்பிடி இங்கிருந்து ஊத்துக்கோட்டைக்கு அடிக்கடி நேரடி பேருந்துகள் உள்ளன. பேருந்து எண்கள் 542, 542 ஆகிய எண்கள் கொண்ட மாநகர பேருந்துகள் எம்டிசி, பெரியபாளையம் மற்றும் ஊத்துக்கோட்டை வழியாக செல்லும். வழத்தடம் கோயம்பேடு பாடி புழல் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை சுருட்டப்பள்ளி. 2. திருவள்ளூர் வழியாகச் செல்லும் முறை. நீங்கள் ரயிலில் பயணம் செய்ய விரும்பினால் சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவள்ளூர் செல்லும் மின்சார ரயிலில் செல்லலாம். திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊத்துக்கோட்டை அல்லது நாகலாபுரம் செல்லும் பேருந்துகளில் ஏறினால் சுருட்டப்பள்ளியில் இறங்கிக் கொள்ளலாம். 3. பயண நேரம் மற்றும் தூரம். தூரம் சுமார் 60 கிலோமீட்டர். பயண நேரம் பேருந்தில் சென்றால் சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் ஆகும்.